உனக்கு எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா. ಸೊ ದೇವರು ಈ ವಾಗ್ದಾನವನ್ನ ಹೇಳಲಿಕ್ಕಾಗಿ ಬಯಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லும்படியாய் விரும்புகிறார். ಸೊ ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳುವಂತ ಪ್ರಿಯ ದೇವ ಮಗುವೆ, இந்த வார்த்தையை கேட்கிற எனக்கு அருமையான தேவ ஜனமே, ಈ ದೇಶದ ಯಾವ ಮೂಲೆಯಲ್ಲಿ ನಿದ್ರೂ ಪರವಾಗಿಲ್ಲ, இந்த தேசத்தினுடைய எந்த ஒரு பகுதியில் நீ இருந்தாலும், ನಿನಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಎಷ್ಟು ದುಷ್ಟ ಶಕ್ತಿಗಳು ಎದ್ರೂ ಪರವಾಗಿಲ್ಲ, உங்களுக்கு விரோதமாய் எவ்வளவு பொல்லாத சக்திகள் எழும்பினாலும், ಎಷ್ಟು ಮನುಷ್ಯ ಶಕ್ತಿಗಳು ಎದ್ರೂ ಪರವಾಗಿಲ್ಲ, எவ்வளவு மனித சக்திகள் எழும்பினாலும், ದೇವರ ವಾಗ್ದಾನ ಎಂದಿಗೂ ಬಿದ್ದು ಹೋಗೋದಿಲ್ಲ. தேவனுடைய வாக்குத்தத்தம் என்றைக்கு விழுந்து, ದೇವರ ವಾಗ್ದಾನ ಎಂದಿಗೂ ಸೋತು ಹೋಗೋದಿಲ್ಲ. தேவனுடைய வாக்குத்தத்தம் என்றைக்கு தோல்வி, ಭೂಮಿ ಆಕಾಶಗಳು ಅಳಿದು ಹೋದರು, வானமும் பூமி ஒளிந்து போகும், ದೇವರ ವಾಕ್ಯ ಅಳಿದು ಹೋಗೋದಿಲ್ಲ. தேவனுடைய வார்த்தை அழிந்து போகும். ಇವತ್ತು ದೇವರು ನಿನ್ನ ನೋಡಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுங்க, ನಿನ್ನ ನೋಡಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, உங்களை பார்த்து, ನಿಮ್ಮೆಲ್ಲ ನೋಡಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ஒவ்வொருவரையும் பார்த்து ನಿನಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಒಬ್ಬನೂ ನಿಲ್ಲಕ್ಕಾಗಲ್ಲ, உனக்கு எதிராக ஒருவரும் நிற்க முடியாது, ಯಾವ ಶಕ್ತಿಯೂ ನಿಲ್ಲಕ್ಕಾಗಲ್ಲ, எந்த வல்லமை நிற்க முடியாது, ಯಾವ ವ್ಯಾಧಿಯೂ ನಿಲ್ಲಕ್ಕಾಗಲ್ಲ, எந்த வியாதியும் நிற்க ಯಾವ முடியாது, ಮಾಟ ಮಂತ್ರ ನಿಲ್ಲಕ್ಕಾಗಲ್ಲ, எந்த மந்திர தந்திரம் நிற்க முடியாது, ಯಾವ ಮನುಷ್ಯ ಶಕ್ತಿಯೂ ನಿಲ್ಲಿಕ್ಕಾಗಲ್ಲ. எந்த மனித வல்லமை நிற்க முடியாது. ಭೂಮಿ ಆಕಾಶ ಉಂಟು ಮಾಡಿದ ದೇವರು ಹೇಳಿದ್ದಾರೆ, வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன் ನೀವು சொல்லுகிறார், ಭೂಲೋಕದ ಕಟ್ಟ ಕಡೆಗೆ ಹೋಗಿ நீங்க உலகம் முழுவதும் போய் ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಸಾರಿರಿ. விசேஷத்தை சொல்லுங்க, ನಾನು நான் ಯುಗದ ಸಮಾಪ್ತಿಯವರೆಗೂ ಎಲ್ಲಾ ದಿವಸ ನಿಮ್ಮ ಸಂಗಡ ಇರುತ್ತೇನೆ. உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களும் உங்களோடு கூட இருக்கிறேன். ಆ ರೀತಿ ಹೇಳ್ದಂತ ದೇವರು அப்படி சொன்ன ஆண்டவர் ಇವತ್ತು ಕೂಡ ಜೀವಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. இன்றைக்கும் அவர் வாழ்கிறார். ಆ ರಾಜಾದಿ ರಾಜನಾದ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹೇಳ್ತಾರೆ, அந்த ராஜாதி ராஜனாய் இருக்கிற இயேசு சொல்லுகிறார், ಈಗೋ ನಾನು ಸತ್ತವನಾದೆನು, நான் மரித்தவனாய் இருந்தேன், ಆದರೂ ஆனாலும் ಯುಗ ಯುಗಗಳನ್ನು ನಾನು ಜೀವಿಸೋನಾಗಿದ್ದೇನೆ. காலங்களிலும் ஜீவிக்கிறவராய் இருக்கிறேன். ನಾನು ಬದುಕುವುದರಿಂದ நான் உயிரோடு இருக்கிறதுனால ನೀವು ಬದುಕುತ್ತೀರಾ, நீங்களும் உயிரோடு, ನಾನು ನಿಮ್ಮನ್ನ ಅನಾಥರಾಗಿ ಬಿಡಲ್ಲ, நான் உங்களை அனாதைகளாய் விட ನಿಮ್ಮ ಜೊತೆ ನಾನು ಇರುತ್ತೇನೆ. உங்களோடு கூட நான் ನಿಮ್ಮ இருப்பேன். ಕಷ್ಟದಲ್ಲೂ ದುಃಖದಲ್ಲೂ ಕಣ್ಣೀರಿನಲ್ಲೂ ವೇದನೆಯಲ್ಲೂ உங்க கஷ்டத்துல துக்கத்துல உங்க வேதனையில ಎಲ್ಲಾ ಸಮಯದಲ್ಲೂ எல்லா நேரத்திலையும் ಈ ವಾಕ್ಯ ಹೇಳಿದ ಮೇಲೆ இந்த வசனம் சொன்ன பிறகு ಯೋಶುವನ ಜೀವನದಲ್ಲಿ யோசுவாவின் வாழ்க்கை, ಅವನ ಪ್ರಯಾಣದಲ್ಲಿ அவன பிரயாணத்தில் ಎಷ್ಟೊಂದು ಹೋರಾಟಗಳು, அவன் எவ்வளவோ போராட்டங்கள், ಎಷ್ಟೊಂದು ಹಿಂಸೆಗಳು, எவ்வளவோ ಎಷ್ಟು ಅವಮಾನಗಳು, எவ்வளவோ அவமானங்கள், ಆದ್ರೆ ಯಾವುದು ಅವನನ್ನು ಸೋಲ್ಸಕ್ಕಾಗಲೇ ಇಲ್ಲ. ஆனா எதுவும் அவனை தோற்கடிக்க முடியவில்லை. ஹல்லேலூயா. ನನ್ನ ಪ್ರಿಯ ದೇವ ಮಗುವೆ, அதனால எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, ದೇವ್ರ ಫಸ್ಟ್ ಬ್ಲೂ ಪ್ರಿಂಟ್ ಕೊಡ್ಲಿಲ್ಲ ಯೋಶುವನಿಗೆ. தேவன் முன்பாகவே ப்ளூ பிரிண்ட் யோசுவாவுக்கு கொடுத்து விட்டார். ಕೊಡ್ಲಿಲ್ಲ, கொடுக்கவில்லை. ಕೊಟ್ಟು ಬಿಟ್ಟಿದ್ರೆ கொடுத்திருந்தா ಈ ಸೌಂಡ್ ವಾಕ್ಯ ಕೇಳಿಸ್ತಾ ಇದೆಯಾ? ಒಂದು ವೇಳೆ ಬ್ಲೂ ಪ್ರಿಂಟ್ ಕೊಟ್ಟಿದ್ರೆ, ஒருவேளை அந்த ಸೌಂಡ್ ಕೊಡಿ ಸರ್. கொடுத்திருந்தா, ಅಯ್ಯೋ ಮುಂದೆ ಎರಿಕೋ ಕೋಟೆ ಇದೆಯಾ, முன்னால எரிகோ கோட்டை இருக்கிறது, ಆಕಾನ್ ಅಡ್ಡ ಬರ್ತಾ ಇದ್ದಾನ, ஆக்கான் ಬರ್ತಾ ಇದ್ದಾನಾ, ಸ್ತೋತ್ರ. ಆಮೆನ್. ಇದೆಲ್ಲ ನಾನು ಹೇಗಪ್ಪ ಜಯಿಸ್ಲಿ, இதெல்லாம் எப்படிப்பா நான் ஜெயிக்கிறது, ಏಸಪ್ಪ ನನ್ನ ಕೈಲಿ ಆಗಲ್ಲ ಅನ್ನೋನು. ஏசப்பா என்னால முடியாதுன்னு ನಮ್ಮ ಜೀವಿತದ ಯಾವ ಬ್ಲೂ ಪ್ರಿಂಟ್ ದೇವರು ಮೊದಲೇ ಕೊಡಲ್ಲ. நம்முடைய வாழ்க்கையில எந்த ப்ளூ பிரிண்ட் ஆண்டவர் ஏற்கனவே ಕೊಡೋದು ವಾಗ್ದಾನ ಮಾತ್ರ. ஆமென். கொடுக்கிறது வாக்குத்தத்தம் மாத்திரம்தான், ಕೊಡೋದು ವಾಗ್ದಾನ ಮಾತ್ರ, வாக்குத்தத்தத்தை மாத்திரம் தான் கொடுப்பார், ಕೊಡೋದು ವಾಗ್ದಾನ ಮಾತ್ರ. வாக்குத்தத்தத்தை மாத்திரம். ಈ ವಾಗ್ದಾನದ ಮುಂದೆ, இந்த வாக்குத்தத்தம் உங்களுடையது, ಈ ವಾಗ್ದಾನದ ಮುಂದೆ இந்த வாக்குத்தத்தத்துக்கு முன்னால ಎಲ್ಲ ಆಕಾರನು, எல்லா ಎರಿಕೋ ಗೋಡೆಗಳು, ಎಲ್ಲ ರಾಜರುಗಳು, ಎಲ್ಲ ಹೋರಾಟಗಳು போராட்டங்கள் ನೆಲಸಮ ಆಗಲೇಬೇಕು. தரைமட்டமாகும். ಯೆಹೋಶುವ ಪುಸ್ತಕ ಕೊನೆಯ ಅಧ್ಯಾಯಗಳಲ್ಲಿ அந்த யோசுவாவின் புத்தகத்திலே கடைசி அதிகாரத்திலே ಯೆಹೋಶುವ ಹೇಳ್ತಾನೆ, யோசுவா சொல்லுகிறார், ಪ್ರಿಯ ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರೇ, அருமையான தேவ ஜனமே, ದೇವರು ಹೇಳಿದ ಹಾಗೆ தேவன் சொன்னது போல ದೇವರು ಒಬ್ಬರು ನಮ್ಮ ಮುಂದೆ ನಿಲ್ಲಿಲ್ವಲ್ಲ, வேற யாரும் நம்ம கூட நிக்கல, இல்ல ನಿಲ್ಲಕ್ ಆಗ್ಲಿಲ್ವಲ್ಲ. வேற யாரும் நமக்கு முன்னால் நிக்க முடியல. ದೇವರು ಫಸ್ಟ್ ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದ್ರಲ್ಲ, தேவன் ஏற்கனவே ಒಬ್ಬನು ನಿನ್ನ ಮುಂದೆ ನಿಲ್ಲುವುದಿಲ್ಲ. ஒருவனும் உனக்கு முன்பாக நிற்க முடியாது. ನಿಮ್ ಪಕ್ಕದವ್ರು ಕೈ ಕೊಟ್ಟು ಹೇಳಿ, பக்கத்துல இருக்கிறவங்களை கை கொடுத்து சொல்லுங்க, ಯಾರು ನಿನ್ನ ಮುಂದೆ ನಿಲ್ಲಕ್ ಆಗಲ್ಲ. ஒருவரும் உனக்கு முன்பாக நிற்க முடியாது. ಯಾವ ಸಮಸ್ಯೆ ನಿನ್ನ ಮುಂದೆ ನಿಲ್ಲಕ್ ಆಗಲ್ಲ. எந்த பிரச்சனை உனக்கு முன்பாக நிற்க ಯಾವ
ಮಂತ್ರ ನಿನ್ನ ಮುಂದೆ ನಿಲ್ಲಕ್ಕಾಗಲ್ಲ. எந்த அதிகாரம் உனக்கு முன்பாக ಯಾವ ಮಾಟ ಮಂತ್ರ ನಿನ್ನ ಮುಂದೆ ನಿಲ್ಲಕ್ಕಾಗಲ್ಲ. எந்த மந்திர தந்திரம் உனக்கு முன்பாக நிற்க ನಿನ್ನ முடியாது. ಶರೀರದ ಯಾವ ವ್ಯಾಧಿಗಳು ನಿನ್ನ ಮುಂದೆ ನಿಲ್ಲಕ್ಕಾಗಲ್ಲ. எந்த வியாதியும் உனக்கு முன்பாக நிற்க முடியாது. ಎಲ್ಲವೂ ನಿನಗೆ ಅಡ್ಡ ಬೀಳಲೇಬೇಕು. எல்லாம் உனக்கு முன்பாக ಹೇಳಿ ಹಲ್ಲೆಲೂಯಾ. அல்லேலூயா. ಕೊನೆಗೆ ಯೆಹೋಶುವ ಜಯಶಾಲಿಯಾಗಿ ಜೀವಿಸಿದನು. இறுதியிலே யோசுவா ஜெயசாலியாய் ಅವನ ಜೀವಿತ ಜಯಶಾಲಿಯಾಗಿತ್ತು. அவன் வாழ்க்கை ஜெயமுள்ளதாய் இருந்தது. ಇನ್ನೊಂದು ಜೊತೆಯಲ್ಲಿ ದೇವರು ಸೇರಿಸಿ ಹೇಳ್ತಾರೆ, இன்னொரு காரியத்தை ஆண்டவர் இதனோடு ಇದೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ, அதே வசனத்துல ನಾನು ಮೋಸೆಯ ಜೊತೆಲಿ ಇದ್ದ ಹಾಗೆ, மோசையோடு கூட ನಾನು ಮೋಸೆಯ ಜೊತೆಲಿ ಇದ್ದ ಹಾಗೆ, ನಾನು ಮೋಸೆಯ ಜೊತೆ ಇದ್ದ ಹಾಗೆ. மோசையோடு இருந்தது போல ಜಯಶೇಖರನೇ, ஜெயசேகரோடு. ನಿಮ್ಮ ಹೆಸರು ಹೇಳಿ, ಜಯಶೇಖರನೇ, ஆமென். உங்க பேரை சொல்லுங்க. ನಾನು ನಿನ್ ಜೊತೆಲೂ, நான் உன்னோடு. ஆமென். ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹalleluya. ಮೋಶೆಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಎಷ್ಟೊಂದು ಹೋರಾಟಗಳು ಬಂತು. மோசேக்கு விரோதமாக எவ்வளவோ ಫರೋನ್ ಸೈನ್ಯವೇ ಎದ್ದು ನಿಲ್ತು. பார்வோனுடைய சேனையே எழும்பி நின்றது. ಏನಾಯ್ತು? ஆனா என்ன ஆனது? ಏನಾಯ್ತು? என்ன ஆனது? ಐಗುಪ್ತ ದೇಶದ ರಥಗಳು ಬಹಳ ಶಕ್ತಿಶಾಲಿಯಾದ ರಥಗಳು, எகிப்தின் ரதங்கள் மிகவும் வல்லமையுள்ள ரதங்கள். ಶಕ್ತಿಶಾಲಿಯಾದ ಕುದುರೆಗಳು. அவைகள் வல்லமையுள்ள ಯಾವುದು ಒಬ್ಬ ಮೋಶೆಯನ್ನು ಅಲುಗಾಡಿಸ್ಲಿಕ್ಕೆ ಆಗಲಿಲ್ಲ. ஆனா அவைகள் யாவும் ஒரு மோசேயை அசைக்க முடியவில்லை. ಇವತ್ತು ನಿನಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ದೊಡ್ಡ ಸೈನ್ಯವೇ ಎದ್ದು ಬಂದರು. இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாய் பெரிய சேனை எழும்பி ನಿನ್ನ ಒಬ್ಬಳನ್ನ ಯಾರು உங்கள் ஒவ்வொருவரையும் யாரும் ಏನು ಮಾಡಕ್ಕಾಗಲ್ಲ. ஒன்று செய்ய முடியாது. ಕೊನೆಗೇನಾಯ್ತು? கடைசியில் என்னவானது? ಫರೋನನು, ಅವನ ಸೈನ್ಯವು, ಅವನ ರಥಗಳು, ಅವನ ಆಳುಗಳು, ಅವನ ಸಿಪಾಯಿಗಳು பார்வோனும் அவருடைய சேனையும் அவருடைய ரதங்களும் அவருடைய சேனை வீரர்களும் ಸಮುದ್ರದಲ್ಲಿ ಮುಳುಗಿ ಹೋದರಲ್ಲ. ಸಮುದ್ರದಲ್ಲಿ மூழ்கಿ போனார். ಮೋಶೆ ಜಯಶಾಲಿ ಆದನಲ್ಲ. மோசே ಹಾಗೆ ನಾವು ನೀವು ಸದಾ ಒಳ್ಳೆಯ ಚಪ್ಪಾಳೆ ಇರುತ್ತಟ. நானும் சதா காலங்களுக்கு ನಮ್ಮವ್ರು ಮಾತ್ರ ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳೋಣ. நாம் எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்போமா? ನಮ್ಮವ್ರು ಮಾತ್ರ ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳೋಣ. விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம் எழுந்து நிற்போம். ಎಷ್ಟು ಜನ ಹೇಳ್ತಾರೆ, ನನಗೆ ಈ ಕೂಟಗಳ ಆಶೀರ್ವಾದವಾಗಿತ್ತು. எத்தனை பேர் சொல்றீங்க இந்த கூட்டம் ಈ ஆசீர்வாதம்? ಕೂಟ ಇವತ್ತು ಮಾತ್ರ ಅಲ್ಲ, இந்த கூட்டம் இப்பொழுது மாத்திரமல்ல, ಜೈ ಮೆಸ್ಸೆ ಎಂಬ ಮೀಟಿಂಗ್ ಮೂಲಕವಾಗಿ, இந்த ஜெய் மசி என்று சொல்கிற இந்த கூட்டத்தின் மூலமாக ಇಡೀ ಭಾರತ ದೇಶವೆಲ್ಲ, முழு இந்திய தேசம் முழுவதும் ಈ ಒಂದು ಕೂಟ ನಡೀತಾ ಇದೆ. இந்த கூட்டம் நடக்கிறது. ದೇವರ ವಾಕ್ಯದ ಆಳವನ್ನ ಸಭೆಗೆ ತಿಳಿಸಿ, ஆண்டவருடைய வார்த்தையினுடைய ஆழத்தை சபைக்கு சொல்லி ಅವ್ರನ್ನ ಧೈರ್ಯ ಪಡಿಸುವುದೇ ನಮ್ಮ ಉದ್ದೇಶ. அவர்களை தைரியப்படுத்துவதே நம்முடைய நோக்கம். ನಾನು ಹೇಳ್ತೇನೆ, நான் சொல்லுகிறேன், ನಮ್ಮೆಲ್ಲರ ಮೂಲಕವಾಗಿ நம்ம எல்லாரும் மூலமாக ನೀವು ಜಯ ಹೊಂದಿದ್ದೀರಾ, ನೀವು ಬಲ ಹೊಂದಿದ್ದೀರಾ, நீங்க பலப்பட, ನೀವು ಅಭಿಷೇಕ ಹೊಂದಿದ್ದೀರಾ. நீங்க அபிஷேகம் பெற்றிருக்கிறீர்கள். ಕೈಗಳತ್ತೆ ಅಪ್ಪಾಗಿ ಸ್ತೋತ್ರ ಹೇಳುವ. கைகளை உயர்த்தி அப்பாவுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? ಓ ಸ್ತೋತ್ರಪ್ಪ. ஹalleluya. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಲಾರ್ಡ್. ಸ್ವರವೆತ್ತಿ ಬಾಯಿಗಳು ತೆರೆದು ஆமென். சத்தத்தை உயர்த்தி வாய்களை திறந்து ஆமென். ஹalleluya. குரபசே ಭಾಷಂದರ ಬಲರ ಬಾಬಾ 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 ಬಾಬಾ. ಬಾಯಿಗಳು ತೆರೆದು ಸ್ತೋತ್ರಪ್ಪ. ಹಾಗೆ ನಿಂತಿರುವಾಗ ನೀವು ಬೈಬಲ್ ತೆಗೆದುಕೊಂಡು ಈ ವಾಕ್ಯನ ಓದಿಕೊಳ್ಳೋಣ. ಅದೇ ಯೆಹೋಶುವ 21ನೇ ಅಧ್ಯಾಯ. நின்றிருக்கும் பொழுது யோசுவா 21ஆம் அதிகாரம் 43 44 43 44 43 44 21 43 44. யோசுவா 21ஆம் அதிகாரம் 43 ಯಾರೋ ಮೈಕ್ ಕೊಡ್ರಿ, ಮೈಕ್ ಕೊಡ್ರಿ, ಮೈಕ್ ಕೊಡ್ರಿ. ಹೌದಪ್ಪ. 1ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ದೇವರು ಮಾಡಿದ ವಾಗ್ದಾನ, ಹೇಳಿದ ಮಾತು ಹೇಗೆ ನೆರವೇರ್ತು ಅಂತ ಓದಿಕೊಂಡು. அதிகாரத்திலே ஆண்டவர் சொன்ன அந்த வாக்குத்தத்தம் எப்படி அது நிறைவேறினது? 21 43 44 ಓದಿ. ಯೆಹೋವನು ಇಸ್ರಾಯೇಲರ ಪೂರ್ವಿಕರಿಗೆ ಪ್ರಮಾಣ ಪೂರ್ವಕವಾಗಿ ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದ ದೇಶವನ್ನು ಇಸ್ರಾಯೇಲರಿಗೆ ಕೊಟ್ಟನು. ದೇವರು ಹೇಳಿದ ರೀತಿ ಕೊಟ್ಟರು, ಯೆಹೋಶುವ ಹೇಳಿದ ರೀತಿಯಲ್ಲಿ ಕೊಟ್ಟರು. ಅವರು ಅದನ್ನ ಸ್ವತಂತ್ರಿಸಿಕೊಂಡು ಇವತ್ತು
ದೇವ್ರು ಹೇಳಿದ ವಾಗ್ದಾನ ಎಲ್ಲ ಸ್ವತಂತ್ರ ಮಾಡ್ಕೋತೀವಿ ನಾವು. ಆಮೆನ್. ಸ್ವತಂತ್ರಿಸಿಕೊಂಡು ಅದರಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡಿದರು. ಯೆಹೋವನು ಅವರ ಪೂರ್ವಿಕರಿಗೆ ಆಣೆ ಇಟ್ಟು ಹೇಳಿದಂತೆ ಅವರಿಗೆ ಎಲ್ಲಾ ಕಡೆಯಲ್ಲಿಯೂ ಸಮಾಧಾನ ಕೊಟ್ಟನು. ವೈರಿಗಳಲ್ಲಿ ಒಬ್ಬನು ಅವರ ಮುಂದೆ ನಿಲ್ಲಲಿಲ್ಲ. Hallelujah. ನೆರವೇರ್ತಾ? ಒಂದೇ ದಿನ ಹೇಳಿದ ವಾಕ್ಯ ನೆರವೇರ್ತಾ? ಒಬ್ಬನು ನಿಲ್ಲಿಲ್ಲ. ನಮ್ಮ ಲೈಫಲ್ಲೂ ಕೂಡ, ನಮ್ಮ ಸೇವೆ ಜೀವನದಲ್ಲೂ ಕೂಡ, ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲೂ ಕೂಡ ஒவ்வொரு நம்ம முன்ன நில்லல. ஆமென். நம்முடைய சபையில ஊழியத்துல ஒருவரும் நமக்கு எதிராக நிற்க முடியாது. ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹalleluya. ஹalleluya. கண்களை மூடி கைகளை அப்பாவுக்கு ஸ்தோத்திரம். நான் நம்பினேன். கண்களை மூடி கண்களை உயர்த்தி அப்பாவுக்கு ஸ்தோத்திரம் செலுத்து. நான் நம்பினேன் அப்பா. நான் விசுவாசிக்கிறேன். ஓ ஹalleluya. Thank you, Jesus. ಬಾಯಿಗಳು ತೆರೆದು ಸ್ತೋತ್ರ ಹೇಳ್ರಿ. ಬಾಯಿகளை திறந்து ಸ್ತೋತ್ರಮ ಶಬ್ದವಾಗಿ ನಾನು ನಂಬ್ತೀನಿ ಯೇಸಪ್ಪ. ಸತ್ತತ ಉಯರ್ತಿ ಸ್ತೋತ್ರ. ಯಾವುದು ನನ್ನ ಮುಂದೆ ನಿಲ್ಲಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. ಯಾವ ಶಕ್ತಿ ನನ್ನ ಮುಂದೆ ನಿಲ್ಲಕ್ಕಾಗಲ್ಲ. ಯಾವ ಸಮಸ್ಯೆ ನನ್ನ ಮುಂದೆ ನಿಲ್ಲಕ್ಕಾಗಲ್ಲ. எந்த பிரச்சனை நிற்க முடியாது. ಎಲ್ಲವನ್ನು ಜಯಿಸ್ತೇನೆ. எல்லாத்தையும் ஜெயிப்பேன். ஏசையா, ಯೇಸುವೇ, ನೀನು ಮೋಸೆ ಜೊತೆ ಇದ್ದಾಗೆ ನೀ ಮೋಸೆಯೋடு ಇರುತ್ತದೆ. ನನ್ನ ಜೊತೆ ಇರ್ತೀಯ, ಅದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ನೀನು ಇದ್ದೀಯ, ಅದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ಸ್ತೋತ್ರ. ಪ್ರೀತಿ